சரி சார், இப்போ நாடு முழுவதும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த பிரச்சாரமானது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அந்த பரப்புரையில் நீங்கள் எதை முக்கியத்துவமாக முன்னிலைப்படுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட போறீங்க சார்? சார், கட்டமைப்புகளை பெருக்கி இருக்கிறோம். ஒன்று, கட்டமைப்புகளை பெருக்கிய காரணத்தினால நமக்கு அதிக அந்நிய நிதி இருக்கிறது, நமக்கு தொழிற்சாலைகள் வந்துள்ளன, வேலை வாய்ப்புகள் பெருகியுள்ளன. வேலை வாய்ப்புகள் பெருகியதால் தனிமனித வருவாய் அதிகரித்திருக்கிறது. அதே போல இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, இந்த நாட்டு பெண்கள் அவர்கள் பலமடைந்தவர்களாக இந்த 10 வருடங்கள்ல ஆகியிருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதற்கு காரணம் ஆதார்ல துவங்கி இன்னைக்கு அனைத்து திட்டங்களிலுமே பெண்களுக்கான பங்கை நாம் உறுதியாக கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக அனைவருக்கும் வீடு திட்டத்துல பெண்களுக்கு 60% நாம் பெண்களின் பெயர்ல தான் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி பெண்கள் விஷயத்துல இங்க கூட நாம சிறு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டெபாசிட் திட்டத்தை நாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். அதே போல ஆயுள் காப்பீடிலிருந்து சுகாதார காப்பீடிலிருந்து எல்லா விஷயங்களும், முத்ரா கடன் ஆகட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் பெண்களுக்கு உரிய பங்கை அளித்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 15 விழுக்காடு இன்றைக்கு விமான ஓட்டிகளாக, பைலட்டுகளாக பெண்கள் உலகத்திலேயே முதல் நாடு இந்தியா என்கிற அளவிற்கு பெண்களுடைய உரிமையை காத்திருக்கிறோம். அதே மாதிரி விவசாய உற்பத்தி அதிகரித்திருக்கிறது, விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு அந்த 6000 ரூபாய் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவர்களுக்கு. அதே மாதிரி இளைஞர்களுக்கான விஷயங்கள், நீங்க விளையாட்டு நடவடிக்கைகளிலும் சரி, கல்வியிலும் சரி பல சாதனைகளை நாம் படைத்திருக்கிறோம். நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகள் அதிக அளவில் வந்திருக்கின்றன. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். அதே மாதிரி ஏழை எளிய மக்கள் 25 கோடி பேர் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி என்று சொல்லப்படுகிற பல வகையான வறுமையிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அரசாங்கத்தினுடைய அற்புதமான திட்டமிடுதல், அரசாங்கத்தினுடைய அந்த கட்டமைப்புக்கான விஷயங்கள். இன்னைக்கு லாஜிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய இமாலய சாதனையை நாம் எட்டி இருக்கிறோம். இன்னைக்கு இன்லேண்ட் போர்ட் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உள்ளூர், அதாவது நமது நாட்டிற்குள்ளேயே நடக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து அது மிக அதிகமாக இருக்கிறது. விமான போக்குவரத்து அதிகமாக இருக்கு. இங்க ரயில்வே துறை மிக உச்சத்தை நாம எட்டி இருக்கிறது. சாலைகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடம் சாலைகள் அதிகமாக போடப்பட்டிருக்கின்றன. இந்த வருடமும் கிட்டத்தட்ட 13,830 கிலோமீட்டர் என்று நினைக்கிறேன். இந்த வருடமும் நாம் அதை செய்திருக்கிறோம். இப்படி ஒரு கட்டமைப்பு என்பதோடு மிக எளிதாக மக்களுக்கு ஒரு வசதியாக, சௌகரியமாக பல விஷயங்களை நாம் செய்திருக்கிறோம். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி நேரான திருப்பி சார். அதாவது தென்னிந்திய மாநிலங்களில் தமிழகம், கர்நாடகம், கேரளா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த முறை 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அங்கு பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வெற்றியை 2024 தேர்தலில் பெற இயலுமா சார்? 2019 பெற்றதை விட அதிக அளவுல தென்னிந்தியாவில நம்ம வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் தவறான ஒரு கணக்கை காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. கம்யூனிஸ்டுகள் உட்பட பிரிவினைவாதம் பேசுகின்றனர். அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், புறந்தள்ளுவார்கள். அது தெலுங்கானாவாக இருந்தாலும் சரி, ஆந்திராவாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக, தமிழகம் உள்பட, கேரளா உட்பட இந்த முறை அதிக அளவில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும். நன்றி சார்.